ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, தவக்காலத்தின் 4ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 வரை. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப் போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டியிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரம் அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவத்தை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூல் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமையை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடுகிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்.
நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சில ஆவிக்கூட்ட போதகர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் பிற மதத்தினரையும் சிலை வழிபாடு செய்பவர்கள் என்று குற்றம் சுமத்துவது நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆதாரமாக பல விவிலிய பகுதிகளை சுட்டிக்காட்டினாலும் அவற்றில் முதன்மையான ஒன்றாக விளங்குவது இஸ்ரேல் மக்கள் மேற்கொண்ட பொற்கன்று வழிபாடு. இதுவே இன்றைய முதல் வாசகம். அவர்களது குற்றச்சாட்டுப்படி கத்தோலிக்கர்களாகிய நாம் ஆலயத்தில் சுரூபங்களை வைத்து வழிபடுவது சிலை வழிபாட்டிற்கு இணையானது. நம் கத்தோலிக்கர்களில் ஒரு சிலர் அவர்களது போதனையால் கவரப்பட்டு அவர்களின் பின்னே செல்கின்றனர் என்பது ஒரு கசப்பான உண்மை. அவர்களது குற்றச்சாட்டில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்று பார்க்கலாம். விவிலியத்தை உற்று நோக்குகின்ற பொழுது சிலை வழிபாடு என்பது வேறு, உருவ வழிபாடு என்பது வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உருவ வழிபாடு என்றால் என்ன? எண்ணிக்கை நூல் 21வது பிரிவில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் நாடு நோக்கி செல்லும் வழியில் அவர்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுத்ததாகவும் அப்போது இறைவன் இஸ்ரேல் மக்களை தண்டிப்பதற்காக கொள்ளிவாய் பாம்புகளை அவர்களிடையே அனுப்பியதாகவும் பார்க்கின்றோம். இந்த பாம்புகள் கடித்து பலர் மாண்டு போகவே இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம் தங்களது செயல் குறித்து வருத்தப்பட்டனர். அப்போது கடவுள் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்று சொன்னார். எண்ணிக்கை 21 இறைவசனம் 8. மோசேயும் அவ்வாறு செய்யவே இஸ்ரேல் மக்கள் தங்களையே காப்பாற்றிக் கொண்டனர். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கம்பத்தில் பொருத்தப்பட்ட கொள்ளிவாய் பாம்பு உருவமானது கடவுளுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு கூட பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது. யோவான் 3:14. இயேசுவின் உயர்த்தப்படுதல் என்பது அவரது சிலுவைச் சாவை குறிக்கிறது என்பது நமக்கு தெரியும். இஸ்ரேல் மக்களை பொறுத்த அளவில் கம்பத்தில் உயர்த்தப்பட்ட கொள்ளிவாய் பாம்பும், கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்த அளவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவும் கண்ணால் பார்க்க முடியாத கடவுளின் காணக்கூடிய வடிவங்கள். இப்படிப்பட்ட வடிவங்களுக்கும் உருவங்களுக்கும் நாம் செலுத்தும் மரியாதையும் வழிபாடும் கடவுளுக்கு செலுத்தும் மரியாதையும் வழிபாடுமே அன்றி அவ்வுருவங்களுக்கு செலுத்தப்படுவது அல்ல. இதுவே உருவ வழிபாடு என்பது. வேறு வகையில் சொல்ல போனால், நம் ஆலயங்களில் உள்ள எல்லா சுரூபங்களுமே காண முடியாத கடவுளையும் புனிதர்களையும் நமக்கு நினைவுறுத்தும் அடையாளங்கள். மனிதர்களாகிய நாம் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லாமல் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக வைத்துக் கொள்ள இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். மேற்சொன்னதற்கு நேர் எதிரானது சிலை வழிபாடு. சிலை வழிபாட்டில் கடவுள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகின்றார், புறந்தள்ளப்படுகின்றார். காணக்கூடிய வடிவமே வலிமையானது, ஆற்றல் மிக்கது என்று எண்ணுவதே சிலை வழிபாடு. இஸ்ரேல் மக்கள் இதைத்தான் செய்தனர். பொற்கன்றை பார்த்து இதுவே தெய்வம் என்று சொல்லி தங்களை மீட்ட கடவுளை அவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, உருவ வழிபாடு என்பது தண்ணீரை தவறானது அல்ல. தொலைவில் இருக்கும் நண்பரது பெற்றோரின் பிரசன்னத்தை நெருக்கமான அளவில் உணர அவர்களது புகைப்படத்தை நம்மோடு வைத்திருப்பது போன்றது இது. ஆனால் இப்படிப்பட்ட உருவ வழிபாடு சிலை வழிபாடாக மாறிவிடாமல் இருப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதாவது, சுரூபங்களை பார்த்து வழிபட்டு அதன் பின்னால் இருக்கும் காண இயலாத கடவுளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபம்.
இறைவா, ஆலயத்தின் உள்ளே இருக்கின்ற சுரூபங்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள அனைத்துமே உம்மை பிரசன்னப்படுத்தும் அடையாளங்கள் என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென்.